50,000 பணத்தை வெளியில கொண்டு போனா போலீஸ் பிடிப்பாங்களா? அட ஆமாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சி பரபரப்பா போய்கிட்டு இருக்க நிலையில உங்க கையில 50,000க்கும் மேல பணம் இருந்து அதை எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம இருந்தா உடனே உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? இதுதாங்க உண்மை. அதாவது தேர்தல் ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தேர்தல் பறக்கும் படை ஒரு தொகுதிக்கு 3 குழுக்களா பிரிச்சு அனுப்பப்பட்டு நாள் முழுக்க ரோந்தலையே இருப்பாங்களாம். அவங்க கிட்ட தேர்தலுக்கு கொடுக்கறதுக்கான பணமோ அல்லது பரிசு பொருளோ அல்லது சரக்கோ வேட்டி சலையோ இது போல ஏதாவது கிடைச்சா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது மத்த சாதாரண மக்களா இருந்தா கூட பரவாயில்ல, வேட்பாளர் மட்டும் இந்த மாதிரி மாட்டினாருன்னு சொன்னா அவரால் அந்த தேர்தல்ல கூட நிக்க முடியாதுன்னு சொன்னா நம்ப முடியுமா? இதுதாங்க உண்மை. இந்த தேர்தல் பறக்கும் படை கூடவே ஒரு கேமராமேன் இருப்பானா. நீங்க எந்த ஒரு தப்பு பண்ணாலும் உடனே ஆதாரத்தோட உங்களை பிடிச்சாங்கன்னு சொன்னா நீங்க பல வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. இதுதாங்க உண்மை. இப்படிதாங்க 2024ஆம் ஆண்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல 4 கோடி ரூபாய் பணம் சிக்கிச்சு. நேத்து கூட தாவேக நிர்வாகிகள் மக்களுக்கு கொடுக்க வச்சிருந்த பரிசு பொருள் எல்லாம் தேர்தல் பறக்கும் படைகிட்ட சிக்கிச்சுன்னு தகவல் எல்லாம் பரவுது. இப்படி தேர்தல் பத்தின முக்கிய தகவல்கள் எல்லாம் தெரியணும்னா அவாய்ட் டிஎம்கே சேனலை ஃபாலோ பண்ணுங்க.